மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வெளியே போகிறோம். நானும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம். நாளைக்கு சமைக்கிறதுக்காக சில திங்ஸ் வந்து வாங்க போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையை சொல்லணுன்னா, நான் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இந்த இன்ட்ரோ எடுக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நான் எடுக்கலை. ஏன்னா பாப்பாவை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகல. நானும் மாமாவும் மட்டும்தான் போனோம். பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் மழை வர மாதிரி இருந்துச்சு. திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போகலை. நான் மட்டும்தான் போனோம். மூஞ்சி ஜிகுனா மின்னுதோ. விலையில் வந்து புது விலையில் போட்டேன். இது விலையில் இது வந்து ரெட் கலர் விலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி விலையில் இடையில இருக்கிறது வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க. நம்ம எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டேன் கையில் வந்து எப்போவுமே வந்து விலையில் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து காலில் வந்து அந்த கொலுசு போடுங்க, இந்த கொலுசு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நான் எங்கே போனேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னம்பாளையம் தான் போயிட்டுருக்கோம் கடைக்கு. காய்கறி எல்லாமே போட்டிருக்காங்க. வேணுன்னா காய்கறி வாங்கிக்கலாம், இல்லாட்டின்னா நம்ம கிளம்பலாம். வாங்கின காய்கறி அப்படியே கிடைக்கும். ஆமாம், இல்லை காய்கறி இல்லை எதுவுமே. கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த புடலங்காய பாவக்காய் தேங்காய் பாருங்க, மூணு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முத்தி போயிடுச்சு. யாரும் எனக்கு செஞ்சு கொடுக்கல. யாரும் செஞ்சு கொடுப்பாங்க? நீ தான் செஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க. நான் செஞ்சு கொடுத்தோம், டேஸ்ட் பிடிக்கல, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நானே செய்ய முடியுமா? ஐயே, சகதியாக கிடக்குது. நாளைக்கு காலையில் இதில் தாங்க நிறைய பேர் வந்து காய்கறி வாங்க வருவாங்க. ஏமாம்மா, ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக காய்கறி. உழவர் சந்தை வந்திருக்கோம் நம்ம. மீன் மார்க்கெட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தை, உள்ளே வந்தோம்னா மீன் மார்க்கெட். இங்கெல்லாம் நாளைக்கு மீன் வெட்டுவாங்க. மாஸ்க்கு இதில் வச்சுருக்கீங்களா டிக்கியில்? கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வாங்கிக்கலாம். ஆமாம், கூட்டமே இல்லை சுத்தமாக. எப்போவுமே ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. இப்போ கூட்டமே இல்லை. ஆ, இறால் இருக்கு பாரு. கிரேவி பண்ணுறீங்க? மத்தி வாங்குறியா? 250 ரூபா, 240 ரூபாய் சொன்னார். 240 எவ்வளோ சொன்னீங்க? 40. அரை கிலோ எடுத்துக்கலாமா? எடுக்கிறனா எடு. பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மீனே வேண்டானே மீன் எடுத்திருக்கேன். தேங்காய் வாங்க வந்திருக்கோம். தேங்காய் 3 காய் 100 ரூபா, 4 காய் 100 ரூபா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும்மா வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஏன்னா எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். எப்போவுமே சனிக்கிழமை நைட்டே வந்து இதை ப்ராப்பராக நம்ம பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனோன்னா பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் நிறைய கூட்டம் இருக்கும், நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியாது. இது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவும் எடுக்கலாம். டக்குன்னு இது போட்டுட்டோம், க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சீக்கிரம் க்ளீன் பண்ணியும் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த ஒரு இதுக்காகவே வந்து இப்போ ஒரு 4-5 தடவை நம்ம போகும்போதெல்லாம் சனிக்கிழமையே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுறது.
அதனால் இன்றைக்கி சனிக்கிழமையே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி வாங்க இப்போ போய் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வரையில் வந்து இங்கே கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் தான் முட்டை சாப்பிட்றது இல்லைன்னா இவங்களுக்கும் முட்டை நான் கொடுக்கறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கம்பல்சரி முட்டை வேக வச்சு இவங்க 3 பேர்த்துக்கு கொடுத்துடலாம். 3 முட்டை மட்டும் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து சாப்பிட பிரியம் இல்லை, அதனால் வந்து நான் சாப்பிட்ல. எனக்கு வந்து ரஸ்க்கு சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. அதனால் காலையில் டீ வச்சு ரஸ்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்க் பேக்கெட் ஒன்று வாங்கினேன். மஞ்சத்தூள் சுத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு மஞ்சத்தூள் வாங்கினேன். 2 ரூபா பேக்கெட் ப்ரூ 10 ரூபாய்க்கு போட சொன்னேன், போட்டு 2 10 ரூபா பால் பேக்கெட்டு, அதோட ஷாம்பு, பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஜேபி மீன் வறுவல் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு. இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் தருவாரா, அதனால் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கல அப்படின்ட்டு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். வரும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா சொல்லுவாங்க. அதனால் அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தேங்காய் 100 ரூபா. உங்கள் ஊர்லையெல்லாம் தேங்காய் எவ்வளோ அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நண்டும், இறால், அப்புறமா மத்தி மீன் வந்து வாங்கியிருக்கேன். நண்டு வந்து 3 பேர்த்துக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு. நண்டு சூப் வச்சு, நண்டு கிரேவி நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா சூடு இல்லைங்களா, அதனால் நண்டு சூப் 2 ரசம் மட்டும் நான் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இறால் வந்து வாங்கிட்டேன். பட் ஆனால் நாளைக்கு வந்து வெறும் நண்டு மட்டும்தான் செய்ய போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் கழுவி. ஓகேவா, இப்போ வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம். தனித்தனியாக ரகம் பிரித்து வச்சாச்சு. நண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் எடுத்தேன். ஒரு 1 2 3 4 5 6 நண்டு 1 கிலோ 400 சம்திங் 420ன்னு நினைக்கிறேன். 1 கிலோ நண்டு, 1/2 கிலோ இறால் எடுத்தேன். போதும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ தான் இறால் எடுத்தேன். 1/2 கிலோ மத்தி மீன். மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மத்தி மீன் மட்டுமே தான் சாப்பிட்டேன். அது வந்து டாக்டரோட ரெஃபரன்ஸ்னால சாப்பிட்டேன். இல்லை அப்படின்னாலுமே எனக்கு மத்தி மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மத்தி மீன் சாப்பிட்டா வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மீன் ஐட்டம் சீ ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். துருன்னு இருப்பாங்க, எப்போவுமே துருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே வந்து டெலிவரி ஆகியுமே வந்து நான் பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அதிகமாக சாப்பிட்ட ஒரு மீன் அப்படின்னா நான் மத்தி மீன் அதிகமாக சாப்பிட்டேன். அப்போ வந்து நண்டு இறால்லாம் நான் சாப்பிட்ல. இப்போ வந்து சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு இறால்லாம் எடுத்துகிட்டு மீனும் வந்து எடுத்திருக்கேன். இது 3மே வந்து ஒரே முட்டை நம்ம சமைக்க போகிறதில்ல. இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறால் பண்ணலாம். வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இறால் வந்து பரட்டிட்டேன். இறால் பரட்டியாச்சு, மத்தி மீன் க்ளீன் பண்ணியாச்சு, நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இறால் வந்து பரட்டி வச்சிட்டோம்னா காலையில் வந்து நம்ம அப்படியே பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம், பொரிச்சு எடுத்து நம்ம கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். பாவம் பிரியா நல்லா முடியாமல் நல்லா செஞ்சிட்ருக்கா. எனக்கும் இன்றைக்கி முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமா. எனக்கும் ஒன்றும் உடம்பு சரியில்லை. இப்போதைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மாமாக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இரும்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ எனக்கு தொண்டையெல்லாம் புண்ணாகி போச்சு. ஒரு நாள் ஜிஹெச் போனோம். நைட்டு திடீர்னு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு கேட்கல, அதனால் காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி தான் ஒன்றும் சொல்லலை. இப்போதைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, கொடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்ப்போம். 2 நாள் சாப்பிட்டா தான் தெரியும். டானிக் கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு. இப்போ வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு குழம்பு வந்து கருவாட்டு குழம்பு வச்சேன். இவங்களுக்கு வந்து குழம்புலேயே தனியாக ஆட்டி குழம்பு தனியாக எடுத்துட்டேன். எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கருவாடு மேக்ஸிமம் நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னென்னு தெரியல, இடம் இருந்து கருவாடு பிடிக்கிறதில்ல, செய்யறதில்ல, சாப்பிட பிடிக்கிறதில்ல. அதனால் கருவாடு இப்போ சாப்பிட்றதில்ல. அதனால் எங்களுக்கு தனியாக குழம்பு, பிரியாவுக்கு தனியாக குழம்பு, ஒரே குழம்பு 2ஆக பிரித்து வச்சாச்சு. அதாவது கருவாடு போடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து தனியாக கருவாடு வந்து நான் போட்டுப்பேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் க்ளீனாக நீட்டாக எடுத்து வச்சாச்சு. காலையில் எந்திரிக்கிறேன், நான் சமைக்கிறேன், கைவண்ணத்தை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அது ஒரு பாக்ஸில் மத்தி மீன், கீழே இறால், கீழே இறால் ஃப்ரீசரில் வச்சுரு. ஃப்ரீசரில் தான் பேரட்னா நார்மலாகவே வச்சுக்கலாம். காலையில் இதுலேயே போடுமா? இரும்பலுக்கு வந்து ஏதாவது யாருக்காவது மருந்து கீழ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்டு காலை ஃப்ராக்சர் பண்ணிட்டியான். நண்டு வந்து ரொம்ப கம்மி. எதுக்கு நண்டு எடுத்தீங்க? நண்டு எடுத்தோம்னா சளி, எல்லாத்துக்குமே சளி. நண்டு ஹீட்டு தான் இருந்தாலும் ஃப்ரீயாக அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்கு, வேறு வழி தெரில. அதனால தான் இன்றைக்கி போய் இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கம்பல்சரி எடுத்து சாப்பிட்டே ஆகணும், அப்படின்னா தான் கொஞ்சம் ரெடி ஆகும் அப்படின்னு. எல்லாமே க்ளீன் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. காலையில் வந்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். இப்போ வந்து ரிவ்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? வாங்க. என்னது? மால்ட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்த்து. ஏன் மத்தி வந்து ஃப்ரீசர்லன்னா அது இப்போதைக்கு வந்து நம்ம செய்ய போகிறதில்ல, கிடையாது. நாளைக்கு செய்யலை, அது இடையில தான் செய்வோம். அதனால் வந்து குக் பண்ணல. ஓகே சரி வாங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தது இப்போ பண்ணலாம். என்ன பண்ண போகிற? சவுண்டு ஒரு சவுண்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிற? ஏன் நீங்கள் போடலை, எதனால போடலை, இப்போ வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன் போடல அதை சொல்லும் போதில்ல. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை தான் சொல்லணும். நான் சளி, பிரியாவுக்கு நல்ல சளி, அவளாலே முடியல. வந்து இது காலையில் எடுத்திருந்தாருன்னா சத்தியமாக சொல்கிறேன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் வாட்டுக்கு வந்து படுத்திருப்பேன். நைட் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தனால க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். காலையில் எழுந்திரிச்சு அது ஒன்றுமே இல்லை. கரெக்டாக எல்லாத்தையும் நான் தாளிச்சுட்டு இது சைடு வந்துட்டுனா மாமா ஆஃப் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுக்கிறது தான். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ரசம் தானே வைக்க போகிறோம். அதனால் வந்து நான் பரட்டி வச்சுட்டேன். அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை கிரேவியாகவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆனால் கேட்டுட்டேன், கரெக்டாக கேட்டேன். கொலுசுங்கக்கா, உங்கள் கொலுசுங்கக்கா. இது வந்து உண்மையான ரீசன் சொல்லணும்னா அடகு போயிருந்துச்சு, படிக்க போயிருந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொலுசு அடகு வச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அடகு வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வச்சுட்டோம். நீங்கள் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. அதை நான் வீடியோ இல்லை உங்களை நம்ப ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நம்புவீங்க. நான் சொல்லட்டேன் தாங்க, இங்கே வா சார், இங்கே வா. அம்மா கொலுசு எங்கே தங்க இருந்துச்சு? உன் கொலுசு எங்கே இருந்துச்சு? உன் கொலுசு எப்போ திருப்பணும்? உன் கொலுசு அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் திருப்பணும்ல. இது இந்த கொலுசு எப்போ வந்துச்சு? இப்போ ரெண்டையுமே தான் வச்சுருந்தோம். இதெல்லாம் வீடியோ போடக்கூடாது, நாங்கள் அதெல்லாம் எடுக்கல. நான் கஷ்டம் வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்கும். கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து வீடியோ போடுவீங்களா அப்படிங்க, அதனால தான் நாங்கள் அதை பற்றி எதுவும் பேசலை. அதை பற்றி நான் எதுவுமே பேசலை, அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கக்கா கொலுசை காலில் காணா. சிலர் வந்து கணிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து அடகு வச்சுருக்கீங்க, அதை சொல்ல விரும்பலை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க, கணிச்சிட்டீங்க. ஆமாம், அடகுல வச்சுருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி பாப்பாவோட திருப்பிட்டேன். கண்ணண்ணா ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பிக்கலாம். நம்மளுக்கு என்னைக்கு தான் வந்து காசு வந்து போகணும் அப்படின்னு நினைக்க தோணும். ஏதோ ஒரு செலவு ஏதாவது ஒன்று ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் திருப்பிட்டு இப்போ தான் கழுவுனாரு. பார்த்தீங்களா? அரைக்கடை இருந்ததுனால தண்ணி படுக்க இருக்கு, தண்ணியாக வருதா, எல்லாம் கழுவி எடுத்து வச்சேன். கழுவிட்டு அப்போ உப்புல, ஏன்னா வச்சுட்டு வந்தோம்னாவே திருப்புறதுக்கே டைம் வர மாட்டேங்குது. அதனால தான் ஃபுல்லாக தண்ணி போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி. அடுத்து அந்த கடவுளோட அருளால் உண்மையாலுமே பாப்பாவோட அந்த 2 கம்பளையும் என் தாலி குண்டையும் திருப்பணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உண்மையாலுமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து என்னோட எமோஷ்னல் அந்த தாலி குண்டு வந்து. பட் ஆனால் கொடி தான் எனக்கு, என்னோட தாலி கொடி போகும்போது தான் ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப அழுதேன். என்னோட நெக்லஸ்ஸு,
மோதிரம் கம்மல் செயின் எத்து கொடுக்கும் போதே எனக்கு அழுகெல்லாம் வரல, வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கையில் கொடுத்தேன். அழுகெல்லாம் சுத்தமாக வரலை. ஆனால் வந்து கடைசியாக தாலி கூடி கொடுக்கும்போது ரொம்பவுமே எனக்கு மனசு உடஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி வீட்டு வாங்கிக்கலாம், கவரிங் நினச்சிட்டு வாங்கிக்கலாம். அதுதான் போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம் எப்போ அதுக்கு கடவுளோட அனுகிரகம் வருதுன்னு. சரி போட்டு விட்டுருங்க வாங்க. சட்டப்பாடி ஆமா இது தங்க கொலுசு இல்லைங்க. ஆமா இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து தமிழ்னி பியூட்டி கார்னர் அங்க அக்காட்ட வாங்கினது. இது சும்மா வெறுங்காலா இருக்க கூடாது, வெறுங்காலா இருக்க இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கிட்டேன். இதை போடணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அது இல்லை அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்காகவே கால்லேருந்து கழட்டாமல் அதை அப்படியே கால்லையே போட்டிருந்தேன். இன்னைக்கு கூட அந்த திருப்பியில் அந்த அண்ணன் இதை ஒன்று தான் சீக்கிரம் திருப்பியிருக்கீங்கன்னு. இனி ஜல் ஜல்னு நடப்பா வீடு முழுக்க. ஆமாம் அது இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போடணுங்கிறதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு திருப்பிட்டோம். சொல்லுவாங்கள்ல வளையல் கொலுசெல்லாம் போட்டிருக்கணும், அந்த சவுண்ட் வந்து குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. பாப்பா இருக்கும்போது இன்னும் பெருசு போட்டிருந்தேன். ஆமாம் 3 அடுக்கு வச்சு கொலுசு அது ஊரையே நான் மட்டும்தாங்க எங்கள் ஃபேமிலியிலேயே. சரி நான் மட்டும்தான் வந்து இந்த கொலுசுலேயே மாடல் போடாத மாடல் கிடையாது. நான் போடாத மாடல் கிடையாது, எல்லா மாடலும் வந்து நான் போட்டுட்டேன். ஒத்த முத்து வச்சது, 2 முத்து வச்சது, 2 முத்தில் செயின் வச்சது, 3 முத்து வச்சு உள்ளுக்குள்ளே செயின் வச்சது, அந்த மாதிரி எல்லா டிசைனும் போட்டேன். அது இல்லாமல் குஜராத் டிசைனும் போட்டேன், எல்லா டிசைனும் போட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறப்பையும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, வருஷமானா சரி கொலுசு மாத்திரம் தான் என் வேலை. அந்த கொலுசு நல்லா தான் இருக்கும், ஆனாலும் கூட்டிகிட்டு போய் மாற்றிடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற விலைக்கு மாற்றவே முடியாது. அது என்னமோ உண்மைதாங்க. யோசிச்சு பாரு விலை எவ்வளவு. நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எப்போவுமே வந்து மாமா தான் எனக்கு போட்டு விடுவாங்க. உடனே கல்யாணத்துக்கு முன்னாடிமேங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா போட்டு விட்டார். போதுமா? இவர் வந்து கட்டிங் முளையில் வச்சு டைட் பண்ணுறாரா, எங்கள் அப்பா வந்து வாயில் கடிப்பார். ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கொலுசு போட்டாச்சு. ஏப்பிடி அக்கா போடல அதுதாக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே போட்டாச்சு. ஓகேவா? போட்டாச்சு. எங்கள் அத்தை கூட வந்து சொன்னாங்க ஏன் வந்து போடலை அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னதுக்கு எங்கள் அத்தை சத்தம் போட்டாங்க, வயிற்றில் குழந்த இருக்கும் போது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதனால் என்னமோ சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. இனி அடுத்து சாப்பிட்லாம். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாமாப்பா? வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் ஜிகுனா. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது சாமி சாப்பிட்றதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு, சாப்பாடு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா வந்து கொள்ளு ரசம் கொடுத்தாங்க, அது எல்லாமே இருக்குது. அதுதான் சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு. அதான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி சண்டே. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சண்டே அப்போ தான் பார்ப்பீங்க. ஹாப்பி சண்டே. ஓகேங்களா? சண்டே எப்படி சமைக்கிற விலாகு போடுவோமா அப்படின்னு தெரியலை. நம்ம செஞ்சதை வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து போடுறோம். ஓகேவா? பை.